தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறார் அஜித். இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த வெற்றியடைந்த திரைப்படம் குட் பேட் அக்லி. இப்படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க த்ரிஷா ஜோடியாக நடித்திருந்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்த இப்படம் உலகளவில் ரூபாய் 285 கோடி வசூல் செய்தது. இந்நிலையில் கார் ரேஸில் கவனம் செலுத்தி வந்த நடிகர் அஜித் ரேசிங் என்ற அணியை கடந்த ஆண்டு உருவாக்கினார். இதைத் தொடர்ந்து துபாயில் நடந்த ரேஸில் அஜித் குமார் ரேசிங் அணி 3வது இடம் பிடித்தது. அதன் பிறகு இத்தாலியில் நடைபெற்ற முகிலோ சர்க்கியூட்டில் நடந்த 12H ரேஸில் அஜித் அணி பங்கேற்றது. இதில் அஜித் அணி GT 992 பிரிவில் 3ஆம் இடம் பிடித்து சாதித்தது. வெற்றி பெற்று பரிசு வாங்க மேடை ஏறிய போது அஜித் இந்திய கொடியுடன் சென்ற காட்சிகள் இணையத்தில் வைரலானது. அஜித் குமார் தற்போது ரேசிங் அணி GT4 ஐரோப்பிய கார் பந்தயத்தில் கலந்து கொண்டுள்ளார். மே 17ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டியின் 2வது சுற்று இந்திய நேரப்படி மதியம் 3:40 மணிக்கு தொடங்கியது. இதில் நடிகர் அஜித் குமார் போர்ஷே அணி சார்பில் பங்கேற்றார். அப்போது அஜித் ஓட்டிச் சென்ற காரின் டயர் வெடித்ததில் கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதில் நல்வாய்ப்பாக நடிகர் அஜித் குமாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அஜித்தின் கார் விபத்தில் சிக்கிய தகவலை அறிந்த ரசிகர்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தனர். ரேஸில் அஜித் ஓட்டிய காரின் டயர் வெடித்து புகை வந்தது. உடனே காரை நிறுத்தியதால் காயமின்றி தப்பியுள்ளார் அஜித். விபத்தை தொடர்ந்து கார் ரேஸ் டிராக்கில் இருந்து கிரேன் மூலம் அகற்றப்பட்டுள்ளது. டார்க் சர்க்கியூட்டில் கார் நின்ற பிறகு டயர் மாற்றப்பட்டு மீண்டும் நடிகர் அஜித் பந்தயத்தில் பங்கேற்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.